ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் உடலை வலிமையாக வைத்திருக்க சாப்பிட வேண்டிய சூப்பர் உணவுகள் என்னென்ன தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். தற்போதைய காலகட்டத்தில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது பெண்களின் வேலை பளுவை மேலும் அதிகரிக்கிறது. எனவே அவர்களின் அன்றாட உணவு ஊட்டச்சத்து நுகர்வு இந்த பரபரப்பான வாழ்க்கை முறையால் பாதிக்கப்படுகிறது என்பதில் ஆச்சரியமில்லை. இருந்தாலும் இந்தியாவில் இனப்பெருக்க வயதுடைய ஒவ்வொரு 4 பெண்களில் ஒருவருக்கு ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாம். BMI அதாவது 18.5 கிலோமீட்டருக்கும் குறைவாக உள்ளது. இது நகர்ப்புற பெண்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் கிராமப்புற பெண்களிடையேவும் அதிகமாகவே அதிகரித்து உள்ளதாம். இந்த சூழ்நிலையில் பெண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் மற்றும் வலிமையாக்கும் சில உணவுகளை நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள். இந்த உணவுகளை வயது வந்த பெண்கள் தினமும் தங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அவை என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கீரை. இந்த பச்சை இலை காய்கறி ஊட்டச்சத்து மதிப்பு மற்றும் உள்ளடக்கத்தின் அளவு குறைவாக மதிப்பிடப்படுகிறது. இதில் அதிகளவு மெக்னீசியம் உள்ளது. இது மாதவிடாய் வருவதற்கு முன்பு இனப்பெருக்க வயதுள்ள பெண்கள் அனுபவிக்கும் PMSஇன் உடல் ரீதியான விளைவுகளுக்கு உதவுவதாக அறியப்படுகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் உங்களுடைய எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது. அடுத்ததாக பருப்பு வகைகள். இவை பல ஊட்டச்சத்துக்களை கொண்ட மிகவும் மலிவு விலையில் கிடைக்கும் வெகு சில உணவுகளில் ஒன்று. அதிக புரதம் இருக்கும் சைவ உணவுகளில் பருப்பு 3வது இடத்தில் உள்ளது. எனவே இது ஒரு முக்கியமான உணவாகும். குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு முக்கியமானது. ஒவ்வொரு வகையான பருப்பும் அதற்குரிய ஊட்டச்சத்து நன்மைகளை வழங்குகிறது. அடுத்ததாக ஓட்ஸ் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் தினசரி ஆற்றல் தேவைகளை தக்க வைக்க உதவும் நார்ச்சத்துக்களின் சிறந்த மூலமாகும். அவை மற்ற தானியங்களை விட அதிக புரதம் கொழுப்பை கொண்டிருக்கின்றன. ஆரோக்கியமான விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்ற தாவர கலவைகளால் நிரப்பப்பட்டுள்ளன. அடுத்ததாக வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எலும்பு அடர்த்தி குறைவதற்கும் எலும்பு அமைப்பை பாதிக்கப்படுவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது. இது அவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற கடுமையான உடல்நல சிக்கல்களுக்கும் வழிவகுக்கிறது. பால் கால்சியத்தின் சிறந்த ஆதாரமாக உள்ளது. தேவையான தினசரி அளவை உங்களுக்கு வழங்க முடியும். இதில் புரதம், பாஸ்பரஸ், B விட்டமின் காம்ப்ளெக்ஸ், பொட்டாசியம், விட்டமின் D ஆகியவையும் பாலில் உள்ளது. அடுத்ததாக பிரக்கோலி. சிலுவை காய்கறி குடும்பத்தைச் சேர்ந்த இது பெண்களுக்கான ஆரோக்கியமான உணவு விருப்பங்களில் ஒன்றாகும். ஏனெனில் இது கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்க உதவுகிறது. இது உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவை குறைக்கிறது. இது புற்றுநோயை ஏற்படுத்தும் என்று அறியப்படுகிறது. இது உங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும். கால்சியம் நிறைந்த இது எலும்பு அடர்த்திக்குமே பங்களிக்கிறது. அடுத்ததாக பீட்ரூட். இந்த பீட்ரூட் நார்ச்சத்துக்கான சிறந்த மூலமாகும். இது குடலை ஆரோக்கியமாக வைத்து செரிமான அமைப்பை சீராக்குகிறது. பீட்ரூட் மற்றும் அதனுடைய சாறு மேம்படுத்தப்பட்ட இரத்த ஓட்டம், குறைந்த இரத்த அழுத்தம், சிறந்த உடற்பயிற்சி செயல்திறன் போன்ற பல நன்மைகளுடன் தொடர்புடையது. இந்த நன்மைகளுக்கு காரணம் பீட்ரூட்டில் கனிம நைட்ரேட்டுகள் இருக்கிறது. அதுதான். அடுத்ததாக பாதாம் ஒரு ப்ரீபயாட்டிக் உணவு. அதாவது இது உங்களுடைய செரிமான அமைப்பு வழியாக செல்லும் போது ப்ரோபயாட்டிக்குகளை உருவாக்க உதவுகிறது. மேலும் 1/4 கப் பாதாம் ஒரு முட்டையை விட அதிக புரதத்தை கொண்டுள்ளது மற்றும் இதில் போதுமான அளவு மெக்னீசியமும் உள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.